தமிழ்நாடு முழுவதும் 100 டிஎஸ்பிக்களை பணியிட மாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். மக்களவை தேர்தல் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் காவல்துறையினரை பணியிட மாற்றம் செய்யும்படி அனைத்து மாநில காவல்துறைக்கும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. அதன்படி தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர் ஜிவால் சுற்றறிக்கை ஒன்றை அனைத்து மாவட்ட போலீசாருக்கும் அனுப்பியிருந்தார். இதையடுத்து போலீசார் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் வடக்கு மண்டல ஐஜியாக இருந்த என் கண்ணன் தென்மண்டலத்துக்கும், தென்மண்டல ஐஜியாக இருந்த KS நரேந்திரன் நாயர் வடக்கு மண்டலத்துக்கும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். மக்களவை தேர்தலை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் 100 டிஎஸ்பிக்கள் மற்றும் துணை காவல் ஆணையர்களை இடமாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி முதல்வர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி முதல்வராக பணியாற்றி வந்தவர் கீதா. இவர் கல்லூரி கல்வி இயக்குநராகவும் பணியாற்றி வந்தார். இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளதாக கூறி உயர்கல்வி அரசு விதி 17(e) கீழ் உயர்கல்வித்துறை செயலாளர் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். உயர்கல்வித்துறையின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவிக அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நொடி பொழுதில் பறிபோகவிருந்த இளம் பெண்ணின் உயிரை தனியார் பேருந்து நடத்துனர் காப்பாற்றிய காட்சிகள்தான் இவை. கடந்த 17ஆம் தேதி ஈரோட்டிலிருந்து மேட்டூருக்கு சென்ற தனியார் பேருந்தில் பயணித்த இளம்பெண் சித்தார் பகுதியில் இறங்குவதற்காக சீட்டிலிருந்து எழுந்து வந்தார். அப்போது முன்பக்க வழியில் நிலை தடுமாறி கீழே விழவிருந்தார். அவரின் முடியை பிடித்து இழுத்து நடத்துனர் கௌதம் காப்பாற்றினார். இந்த சம்பவம் பேருந்தில் இருந்த CCTV காட்சியில் பதிவாகி இருந்தது. இந்நிலையில் பேருந்தில் பயணிப்போர் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும், இறங்கும் நேரத்தில் செல்போன் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் எனவும் பெண்ணை காப்பாற்றிய நடத்துனர் கௌதம் அறிவுறுத்தியுள்ளார். அதனுடைய கவனக்குறைவுனால வெளியே போயிருச்சுங்க. ஏதோ இறைவனோட அருளால் டக்குன்னு பிடிச்சி காப்பாற்ற முடிஞ்ச அளவுக்கு பயணிகள் எல்லாமே பேருந்து நின்னதுக்கப்புறம் இறங்கினாங்கன்னா, எப்படி இறக்கூடாது போகிறது இல்லைங்க. நாங்கள் இறக்கி விட்டுட்டு தான் எடுப்போம். பஸ் விட்டு இறங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு ஃபோனெல்லாம் பேக்கில் வச்சுட்டு இறங்கினாங்கன்னா நல்லாயிருக்குங்க. இதனிடையே பெண் காப்பாற்றப்பட்ட காட்சியை இணையத்தில் அதிகம் பகிரும் நெட்டிசன்கள் துரிதமாக செயல்பட்ட நடத்துனர் கௌதமிற்கு பாராட்டு தெரிவிக்கின்றனர். பெரம்பலூரில் கண்டெடுக்கப்பட்ட மர்ம பொருள் குறித்து வெடிகுண்டு நிபுணர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். பெரம்பலூரில் இலங்கை அகதிகள் முகாம் அருகே கண்டெடுக்கப்பட்ட மர்ம பொருட்கள் கையெறி வெடிகுண்டுகள் என்பது உறுதி செய்யப்பட்டது. பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள இலங்கை அகதிகள் முகாம் அருகே அரசு புறம்போக்கு இடத்தில் சுமார் 1 மாத காலமாக சந்தேகத்துக்கிடமான பை ஒன்று கிடந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் அந்த பையை இலங்கை அகதிகள் முகாமைச் சேர்ந்த கீர்த்திபன் என்பவர் திறந்து பார்த்தபோது உள்ளே நாட்டு வெடிகுண்டுகள் மாதிரியான பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சந்தேகத்திற்கிடமான பொருட்களை கைப்பற்றி சிறுவாச்சூர் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான வெடிமருந்து குடோனில் பாதுகாப்பாக வைத்தனர். இதையடுத்து திருச்சியிலிருந்து வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் அந்த மர்ம பொருட்களை ஆராய்ந்தனர். அதில் அவை அனைத்தும் கையெறி வெடிகுண்டுகள் என்பது உறுதியானது. இது தொடர்பாக பெரம்பலூர் தெற்கு கிராம நிர்வாக அலுவலர் ராஜதுரை அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியிலிருந்து 16 கையெறி வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே கடனை திருப்பி செலுத்திய பிறகும் நிலப்பத்திரத்தை 3 ஆண்டுகளாக பாரத ஸ்டேட் வங்கி கிளை தரவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. வேலிடுப்பட்டி மேலத்தெருவைச் சேர்ந்த ராமசாமி என்ற 77 வயது விவசாயி சில ஆண்டுகளுக்கு முன்பு விளாத்தி குளத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் 15 ஏக்கர் நிலத்தை வைத்து டிராக்டர் வாங்கியுள்ளார். அதற்கு உண்டான கடனை அடைத்த நிலையில் பயிர் செலவுக்கான கடனாக 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். உரிய நேரத்தில் செலுத்த முடியாததால் கடன் சமாதான திட்டத்தில் அவர் 2021 அந்த கடனையும் அடைத்துள்ளார். கடன் இல்லை என்று வங்கி சார்பில் ஆவணமும் விவசாயிக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அடமானம் வைத்த நிலப்பத்திரம் 3 ஆண்டுகளாக தரவில்லை என்று விவசாயி புகார் தெரிவித்துள்ளார். என்னன்னு சொல்லி என் பத்திரத்தை வச்சு வேற எங்கேயும் பேங்க்ல அவங்களா லோன் வாங்கிட்டாங்களா என்னமோ, எனக்கு அது சந்தேகமாகவே இருக்கு. இப்போ இதனிடையே விவசாயியின் இந்த புகார் குறித்து கேட்டபோது பத்திரம் காணாமல் போய்விட்டதாக வங்கி நிர்வாகிகள் அலட்சியமாக பதிலளித்தனர். இவரை வந்து தூத்துக்குடியில ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்க. தூத்துக்குடியில கம்ப்ளைண்ட் பண்ணாதான் இங்க ப்ராப்பரா இதாகும். இல்ல உங்க வங்கியில இல்ல சார், நீங்க உங்க வங்கியில கொடுக்கப்பட்டது நம்ம தூத்துக்குடி அவரையும் அலையணும் கேக்குறேன்.